வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதில் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபியில் 18% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரே வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக்லேயும் வந்து எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, அதுலேயும் எனக்கு 18% தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ நான் ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரிமைனிங் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேப்லைன் பாயிண்ட், அலோக் இண்டஸ்ட்ரீஸ், ஏபிபி, சுஸ்லன், வோடஃபோன் ஐடியா, இந்த ஸ்டாக்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அலோக் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்டில் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களோட மெயின் கோர் செக்டர்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்டு லெதர் குட்ஸ் தான் வந்து மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இவங்க டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் இருக்குது, பாலி எஸ்டேட் இருக்குது, கோம் டெக்ஸ்டைல் இருக்குது, அப்பரல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 26 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா கேப்லைன் பாயிண்டை பற்றி கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்மாசூட்டிக்கல் கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. இவங்களது 4000க்கு மேலே ப்ராடக்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வைஸ் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க மார்க்கெட்டில் வந்து இவங்களும் ஒரு முக்கியமான பிளேயராக தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சில கம்பெனிஸ் இப்போ ஏபிபியை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஏபிபியில் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கம்பெனி, ஆனால் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் இருக்கிற கம்பெனிஸ். இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அலுமினியம், ஆட்டோமோட்டிவ், பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிமெண்ட், சேனல் பார்ட்னர்ஸ், கெமிக்கல், டேட்டா சென்டர்ஸ், மைனிங், ஆயில் அண்ட் கேஸ், போர்ட்ஸ், பவர் ஜென்ரேஷன், பிரிண்டிங், ப்ராசஸ் ஆட்டோமேஷன், பேப்பர்ஸ், இதில் எல்லாமே வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஏபிபி வந்து ஒரு பெரிய குரூப் தான். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனியாகவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான், ஆனால் வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சுஸ்லானை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி தான் வந்து இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வோடஃபோன் ஐடியா ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. டெலிகம்யூனிகேஷனு இவங்க வந்து தேர்ட் பிளேயராக இருக்கிறாங்க. அதாவது ஜியோ, ஏர்டெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா இருக்குது. இதுக்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டில் ஒரு சில ரீசன்னால பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸு வந்து ஹைக் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ஹனரா HSPP ப்ராமிஸ் ஃபார் க்ரோத் பிளானை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் யூலிப்னா என்ன, இன்சூரன்ஸ்க்கு, டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு யூலிப் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனராவும் HSBCயும் கம்பைன் பண்ணி ஒரு லைஃப் இன்சூரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயினான டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கோம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த லிங்க்கை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா புரியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் முடிஞ்ச வரைக்கும் யூலி பிளான்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத்து இல்லை அதர் க்ரோத் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஐபி மோட்லையோ இல்லை லம்சம் மோட்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ETFலையோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லையோ டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாங் டைமில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிஞ்ச வரைக்கும் யூலிப்லாம் அவாய்ட் பண்ணுவேன். அதற்கு இதில் தான் நான் ரிமைனிங் இருக்கிற இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 10 இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற 18% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு மியூச்சுவல் ஃபண்டில். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ப்ளூ சிப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 18% ரிட்டர்ன் கிடைக்குது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு ஸ்மால் ரீட்டைலராக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ETFலையோ இல்லை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 20 லட்சம் 50 லட்சம் இந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ETF மியூச்சுவல் ஃபண்டவே கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், அதாவது நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸையும் வந்து பெருசாகிட்டே போவேன், எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானாக ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயி, உங்களால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கரெக்டாக ட்ராக் பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ETF வந்து பெஸ்ட்டான ஒரு இது. நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுவீங்க, டே டு டே அப்டேட், மார்க்கெட் நிலவரம் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்களோட பொசிஷன் தான், அதாவது உங்களோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களால் ட்ராக் பண்ண முடியுமா, உங்களை ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியுமா, அதுக்கு டைம் இருக்குமா, அதை பொறுத்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருந்து நீங்கள் வந்து
ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 20 lakhs 50 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்தால் ETF மியூச்சுவல் ஃபண்டே வந்து பெட்டரான சொல்யூஷனாக தான் கன்சிடர் பண்ணுவேன். நீங்கள் இல்லை ஒரு ரெகுலராக வந்து எனக்கு மார்க்கெட்டை நான் ட்ராக் பண்ணுவேன், எனக்கு இல்லை ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இப்போ வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன மெத்தட் இருக்குது, எஸ்ஐபியில் வந்து எப்படி வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த்தை கிரியேட் பண்ணுறது, எஸ்ஐபி வந்து எப்படி டேட் செலக்ட் பண்ணுறது, எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், மாதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், லார்ஜ் கேப்பில் பண்ணணுமா, மிட் கேப்பில் பண்ணணுமா, ஸ்மால் கேப்பில் பண்ணணுமா, இல்லை மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப என்ன பண்ணணும், ஹையில் என்ன பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் அதை எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே பார்த்துருக்கோம். 40 வயசுக்கு மேலே ஆனாலும் எப்படி வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணுவோம். 10 இயர்ஸ் அதாவது 40 to 50 ஒரு லாங் டேர்ம் வெல்த்தை வந்து எப்படி ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் வந்து கிரியேட் பண்ணுறது. 40 வயசில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட 75 இயர்ஸில் வந்து எப்படி ஒரு ஹியூஜ் கம்பஸை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுறது, ஒரு 10,000 ரூபாய் எப்படி ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் பிகினராக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ETF போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதாவது கம்மியான வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஒரு கோல்டு எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் எது பெட்டர் ஆப்ஷன், அதே மாதிரி ETF இருந்துச்சு அப்படின்னா எப்படி 12 to 18% வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது. இதை பற்றி எஸ்ஐபிக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 55 வயசு ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஒரு ஃபேக்டரே கிடையாது, அவங்களோட கேஷ் பேலன்ஸ் தான் மெயின். ஸோ உங்களுக்கு வந்து கேஷில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட அமௌண்ட் வந்து சர்ப்ளஸ் ஃபண்ட் நிறைய இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேவையான அமௌண்ட்டு வந்து இப்போ வந்து எஜுகேஷனோ இல்லை மேரேஜோ இந்த மாதிரி மஸ்ட்டு தேவையான அமௌண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சர்ப்ளஸ் ஃபண்டாக இருந்தால் எந்த ஒரு ஏஜாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பாண்ட் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் வந்து எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி செக்டர் அலோகேஷன் பண்ணுறது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், நிஃப்டியில் எவ்வளோ இருக்கணும், அதர்ஸில் எவ்வளோ இருக்கணும், எப்படி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும், வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன, இதை பற்றி வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்ஐபி மோடில் மியூச்சுவல் ஃபண்ட் ETF இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. அவர் ரெஃபர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு லாங் டைமில் எல்லா வகையிலையும் சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் அதாவது அலோக் இண்டஸ்ட்ரீஸ், வோடஃபோன் ஐடியா, கேப்லின் பாயிண்ட், சுஸ்லான் எனர்ஜி, APP இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் APPயை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுவேன். APPயை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி PE 49.98 அதாவது 50 இருக்குது, கம்பெனியோட PE 117 இருக்குது. ஸோ இதோட 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,188 ரூபாய்க்கு போயிருக்கு, லோ 3,800 ரூபாய் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா APP வந்து 8,074 ரூபாய்ன்ற ரேட்டில் ஹையர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூட்டபுளான ஸ்டாக்கா அப்படின்னா இல்லை, மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டைமில் வந்து கன்சிடர் பண்ணலாம். சுஸ்லான் எனர்ஜி, வோடஃபோன் ஐடியாவும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண கம்பெனி. அதுக்கப்புறம் லாஸ் ஆகி இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஒரு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து இப்போ டெலிகம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜியோ இருக்குது, ஏர்டெல் இருக்குது, எனர்ஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற அதர் கம்பெனிஸ், டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி ஆகட்டும், எனர்ஜி கம்பெனி ஆகட்டும், அதர் கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கேப்லின் பாயிண்ட் லேபரட்டரியை பொறுத்த வரைக்கும் இதோட PE வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவில் ஃபார்மாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அது இல்லாமல் மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடி தான் இருக்குது. ஸோ ஒரு ஹியூஜான பெரிய கேப் இருக்கிற கம்பெனிஸாக இருக்கிற இப்போ டாக்டர் ரெட்டிஸ் இருக்குது, டிவிஸ் இருக்குது, இந்த மாதிரி வேறு அதர் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான பிஸ்னஸ் தான். அது இல்லாமல் இது ஒரு 10,000 கோடி கேபிட்டல் இருக்கிற கம்பெனி தான். டெக்ஸ்டைல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பெரிய கம்பெனிஸ்லேயே மார்க்கெட்டில் சீப்பான ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண
பண்ண பாயிண்ட்ல மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ஏபிபியை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட்டாக இருக்கும். ஏபிபி வந்து நானும் ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூஷனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.